ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழில் இருந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமுக்கு அதோட விளைவுகள் என்ன, மாறலாமா மாறக்கூடாதா, இதான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப வருஷமாகவே ஜென்ரல் தமிழ் ஆஸ்பிரண்ட் தான். நான் ரொம்ப வருஷமாகவே ஜென்ரல் தமிழ் தான் எழுதிட்டு இருக்கிறேன். இங்கிலீஷில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே தமிழ் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு ஒரு இதுதான். சரியா, தெரிஞ்ச லாங்குவேஜை விட்டுட்டு எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, வேண்டாம் தமிழ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே ஜென்ரல் தமிழ் தான் ரொம்ப வருஷமாகவே படிச்சுட்டு இருக்குது. எப்போ வரைக்கும்னா 2024 வரைக்குமே ஜென்ரல் தமிழ் தான். ஸோ லாஸ்ட் இயர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14 நடந்துச்சு. அப்போ வந்து நான் தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தமிழில் நல்லாவும் பண்ணேன். தமிழில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 86 கொஸ்டின் வந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து எவ்வளோ தான் படித்தாலும் தமிழில் வந்து 90+ நான் தாண்டினதே கிடையாது இது வரைக்கும். அதிகபட்சமாக 88 கிட்ட வரைக்கும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு டைம் கூட நான் இது வரைக்கும் 90+ இது வரைக்கும் போனதில்லை. 94, 95 இதெல்லாம் வந்து நான் போனதே இல்லை ஒரு டைம் கூட. ஸோ தமிழ் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2012 2024 வரைக்குமே கொஞ்சம் கிட்டத்தட்ட சேம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, ரொம்ப நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அபவ் 90 கிராஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப டீப்பாக இலக்கணம் இலக்கியம் எல்லாமே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் அபவ் 90 போட முடியும். இல்லை ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன்னா கூட உங்களால் 85 கிராஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் லாஸ்ட்டு 2024 வரைக்குமே இருந்துச்சு. அப்போ வரைக்கும் ஓலைச்சுவடியிலேருந்துலாம் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கல. ஸோ வந்து நானும் லாஸ்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து தமிழ் வந்து ஓரளவு நல்லா படிச்சிருந்தேன். தமிழில் வந்து 86 கொஸ்டின்ஸ் எனக்கு கரெக்டாச்சு. ஜிஎஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வரல. ஜிஎஸ் வந்து 62 தான் வந்துச்சு. ஸோ வந்து நான் ஓவராலாக 148 கொஸ்டின் தான் போட்டிருந்தேன் ப்ரிலிம்ஸில். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிற மாதிரி கட் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த 148க்கு வந்து குரூப் 2 கன்ஃபார்மாக வராதுங்கிறது சொல்லிட்டாங்க. குரூப் 2 பொறுத்தளவுக்கு நிறைய அகாடமி வந்து 150+ கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அநேகமாக ரேடியன் மட்டும்தான் 148 சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். 148 இல்லை 150 சம்திங் அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து ஒரு 20% நம்பிக்கை இருந்துச்சு, நமக்கு வந்து குரூப் 2A கிளியர் ஆகலாம் மேபி அப்படின்னு. போன வருஷம் பார்த்திங்கன்னா குரூப் 2A ரெண்டுமே சேர்த்து 2327 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஆனால் மெயின்ஸ்க்கு குரூப் 2A மெயின்ஸை பொறுத்தளவுக்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களும் அதில் இன்க்ளூட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து அது வந்து 1820 போஸ்ட்டு தான். ஸோ மொத்தத்தில் வந்து 18,200 1:10 ரேஷியோன்னு பார்க்கும்போது 18,200 வருது. அதிகபட்சம் ஒரு 19,000 பேர் இல்லாட்டி 20,000 வரைக்கும் குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து கிளியர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து ஜிஎஸ்சில் வந்து ரொம்ப அடி வாங்கினால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை, மெயின்ஸ் கிளியர் ஆகுங்கிற கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ வந்து நான் அதுக்கப்புறம் மெயின்ஸு ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக எனக்கு வந்து குரூப் 2A வந்து கிளியர் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கல. நவம்பர் டிசம்பர் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் கிளியர் ஆகிடுச்சு. February 8 வந்து எக்ஸாம். ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, 2/2 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது போஸ்ட்போன் ஆகி 8/2க்கு மாறிடுச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து OMRனே திருப்பி சேஞ்ச் பண்ணி February 8 அந்த டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து குரூப் 2 சிலபஸ்க்கும் குரூப் 2A மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து இலக்கணம் ஜாஸ்தி. ஸோ வந்து நல்லாவே ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறேன். கண்டினியூ பண்ணிட்டு நல்லா ஃபுல் எஃபர்ட். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது, ஈவினிங் படிக்கிறது, ஈவினிங் ஃபுல்லாக ஜிகே, மார்னிங் ஃபுல்லாக தமிழ், அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் வந்துச்சு. போய் எழுதின உடனே முடிஞ்சது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க 2025. இப்போ கடைசியாக முடிஞ்ச குரூப் 4 அதோட தமிழ் பேப்பருக்கு ட்ரெய்லர் மாதிரி வந்த கொஸ்டின் பேப்பர் தான் குரூப் 2A மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? டஃப்னா அப்படி ஒரு டஃப். 60 கொஸ்டினில் ஒரு 35 கொஸ்டின் மட்டும்தான் ஓரளவு போட முடியும். 25 கொஸ்டின் செம்ம டஃப். அதில் வந்து 60 கொஸ்டின் தமிழ், 40 கொஸ்டின் வந்து ரீசனிங், ஜிஎஸ் வந்து 100 கொஸ்டின். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். தமிழ்லாம் நமக்கு யூஸ்வலாக எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th போவாங்க, அப்புறம் சிறப்பு தமிழ் போவாங்க. இந்த வாட்டி நான் 11th 12th சிறப்பு தமிழ் வரைக்குமே படிச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் அங்கே போய் என்னாச்சுன்னா அவங்க கேட்டது வந்து ரொம்ப பழைய 2005 வெர்ஷனோட சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 60க்கு 48 கொஸ்டின் தான் வந்துச்சு. தமிழில் வந்து 40 கொஸ்டின் 40 இல்லை, ஒரு 35 கொஸ்டின் தான் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. மீதி ஒரு 25 கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு எப்போவும்
தமிழில் ஜென்ரல் தமிழ் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்பாங்கல்ல, அது வந்து இந்த வாட்டி 25 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ வந்து நான் ரொம்ப நாள் படிச்சிருந்தேன், ஆனாலுமே என்னால் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ண முடியல. தமிழில் வந்து எனக்கு வந்து 48 கொஸ்டின் தான் வந்துச்சு. ரீசனிங் அதில் வந்து 40 கொஸ்டின் மொத்தம். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 37 கொஸ்டின் வந்துச்சு. மெயினாக நான் வந்து ரீசனிங்கை நம்பி தான் நான் இந்த குரூப் டிஏ மெயின்ஸே அட்டன் பண்ணேன். ஏன்னா ரீசனிங் நல்லா போடுவேன் அப்படிங்கிறனால ரீசனிங்கில் வந்து 37 கொஸ்டின் டென்டேட்டிவ் படி எனக்கு 37 வந்துருந்துச்சு. ஜிஎஸ்சில் வந்து எனக்கு வந்து 54 கொஸ்டின் வந்துச்சு 100க்கு. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 200க்கு 139 கொஸ்டின்ஸ் எனக்கு டென்டேட்டிவ் படி கரெக்டாக வந்துருந்துச்சு. ஜிஎஸ்சில் வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சுருந்தாங்க. ஆப்டிடியூடில் வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டியில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் எக்ஸாம் முடிஞ்சு இதுக்கும் கட் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து 139 தான் எனக்கு வந்துருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னது வந்து எல்லாமே 148 150 அபோவ், பிசிஏ பொறுத்தளவுக்கு 150 அபோவ் இருந்தால் 152 அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ ஜூன் மாதம் நடந்த குரூப் 1 எக்ஸாம் அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நான் குரூப் 1 நோக்கி நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். ஸோ ரிசல்ட் வந்துச்சு மே மாதம் 5ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. ஓவரால் ரேங்க்கு ஃபஸ்ட் நான் எனக்கு வந்து ரிசல்ட் பார்க்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா எப்படியும் கிளியர் ஆகாதுன்னு தெரியும். சும்மா ரேங்க் மட்டும் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாங்கிறதுக்காக பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரேங்க் வந்து 2685 வந்துருந்துச்சு. இந்த வாட்டி குரூப் டூ ஏல போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1820 போஸ்ட்டு. எனக்கு வந்து ரேங்க் வந்து 2600. இது ரொம்ப பக்கம் இல்லைனாலும் ஒரு 800 ரேங்க் எனக்கு பின்னாடி போயிருக்கு. ஒரு 1000 ரேங்க் நான் முன்னாடி வந்திருக்கணும். ஒரு 1600 அந்த ரேஞ்சில் வந்திருந்தேன்னா ஓரளவு, அதுவுமே பிசிக்கு வந்து 1600 பத்தாது, இருந்தாலும் என்ன ரேஞ்சில் வருதுன்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா மற்றவங்க ரிசல்ட்டெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அப்போ ஒருத்தங்களோட மார்க் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. என்னோடய மார்க் பார்த்திங்கன்னா 216 வந்துருந்துச்சு. இந்த இன்னொரு பர்சன் அவங்களோட மார்க் பார்த்திங்கன்னா 222 மார்க். ஸோ அவங்களோட ஓவரால் ரேங்க் பார்த்திங்கன்னா 1633. ஸோ எங்கள் 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா மார்க் படி பார்த்திங்கன்னா 6 மார்க் வித்தியாசம். அது கொஸ்டினாக நீங்கள் பார்த்திங்கன்னா நான் போட்டது வந்து 144. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். முதல்ல வந்து எனக்கு 139 இது 144 எப்படி வந்துச்சுன்னா, இவங்க வந்து இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு போட்டிருந்தாங்கல்ல, அந்த 5 கொஸ்டினுமே எனக்கு வந்து வந்துருந்துச்சு, மார்க் வந்துருந்துச்சு. அந்த 5மே கரெக்டாக வந்துருந்துச்சு. அது ஜிஎஸ்சில் வந்து எனக்கு இப்போ வந்து 54 வந்து 57 ஆகும். ரீசனிங்கில் வந்து 37 வந்து 39 40க்கு அப்படியும் வந்துருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து 144 வந்துருந்துச்சு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 148 இருக்காங்க, நான் 144 இருக்கேன். 4 கொஸ்டின் தான் 2 பேருக்கு வித்தியாசம். ஆனால் அவங்க 1633, நான் பார்த்தீங்கன்னா 2685. எங்கள் 2 பேருக்கும் வெறும் 4 கொஸ்டினில் 1000 பேர் வித்தியாசத்தில் இருக்கும். ஸோ இது வந்து தமிழ் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா, தமிழில் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், இல்லை ஜிஎஸ்டில் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரே வெறுப்பில் இருந்தேன் அந்த டைமில். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாம் அதுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி போயிட்டு இருந்துச்சு. அது எழுதினேன். ஆனால் இந்த போன டைம் குரூப் 1 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டினே நிறையா தப்பு. ஒரு 40 கொஸ்டின் கிட்ட கொஸ்டின்ஸே தப்பு, நிறையா ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸு அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இந்த வாட்டி குரூப் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, ஆன்சர் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. ஓரளவு படித்ததெல்லாம் வந்துச்சு. நம்ம டைம் மேனேஜ் பண்ண முடியல, மற்றபடி ஓரளவு நல்லா வந்துருந்துச்சு. மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு போட்டேன், ஆனால் கிளியர் ஆகலை. கிளியர் ஆகுமா இல்லையான்னு அந்த டைமில் எனக்கு தெரியாது. ஸோ என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 இந்த வருஷத்துக்கு கால்ஃபார் வருது. ஜூலை குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு ஜூலை 15ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம் அதோட கால்ஃபார் வருது. அந்த டைமில் தான் வந்து இப்போ அந்த 3 நாள் வந்து ஒரே இதாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தமிழ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன ஆச்சு, ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. பயங்கரமாக, அதாவது நான் எழுதின குரூப் 2A மெயின்ஸ்க்கு ஓலைச்சுவடியிலேருந்து போகலை, ஆனால் வந்து ரொம்ப பழைய 2005 எடிஷன் புக்ஸு, அதில் உள்ள சிறப்பு தமிழ் அந்த மாதிரி போயிருந்தாங்க. இப்போ வந்து டேரெக்டாக ஓலைச்சுவடி 1950s பப்ளிஷ் ஆன புக்கு அப்படி போயிட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியல. இப்போ திருப்பி குரூப் 2க்கு கால்ஃபார் வந்திருக்கு. சரி படிக்கலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி படிப்போம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி தமிழ் புக் எடுத்தால் படிப்பு ஒன்றும் ஓடலை. என்ன படித்தாலும் அவன் எங்கே இருந்து கேட்க போகிறாங்கிறது தெரியலை. ஸோ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ண முடியாமல் அப்படியே சுற்றிட்டு ஒரு 4-5 நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிற லைப்ரரிக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற இலக்கண புக்ஸ், நன்னூல், அப்புறம் பழமொழி 400 இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து
ஸ்கூல் புக்ஸையும் படிப்போம், புது புக்கையும் படிப்போம், பழைய புக்கையும் படிப்போம், புது சிறப்பு தமிழையும் படிப்போம், பழைய சிறப்பு தமிழையும் படிப்போம், எல்லாத்தையும் படிப்போம் அப்படின்னு டிசைட்லாம் பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு புக் எடுத்தால் படிப்பு ஓடலை. சரி என்ன பண்ணுறதுக்கு, டைம் வேறு 2 மாதம் தான் இருக்குது. அந்த டைமில் 2 மாதம் தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த குரூப் 2வோட போன வருஷம் நடந்த குரூப் 2வோட அச்சீவர்ஸ் எல்லாம் யூடியூப்பில் வந்து இன்டர்வியூஸ் கொடுப்பாங்களே. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து இது முடிஞ்சிருந்துச்சு, கவுன்சிலிங். குரூப் 2ஏவோட கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சாரல் டாக்ஸ் சேனலில். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜென்ரல் இங்கிலீஷ். அது மேக்ஸிமம் அவங்கள பார்க்க எல்லாமே வந்து சின்ன பசங்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே காமனாக சொன்னதுன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணேன். அதில் முக்கியமாக ஒருத்தர் சொன்னார், நான் இவ்வளோ நாள் ஜென்ரல் தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார் ஜென்ரல் இங்கிலீஷ் படிங்கன்னு. நான் இந்த டைம் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் மாறினேன் அப்படின்னு சொல்லி அவர் குரூப் 2வே கிளியர் பண்ணியிருக்காரு. சரி அப்போ நம்மளும் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இந்த வாட்டி வேகன்சி வேறு கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து குரூப் 4 எஃபெக்ட், அதான் மெயின் ரீசன் நான் வந்து லாங்குவேஜ் மாறுறதுக்கு. ரெண்டாவது வந்து என்னோடய குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 48 கொஸ்டின் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸோட இங்கிலீஷ் 60 கொஸ்டின் இருக்குல்ல, அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, நான் வந்து பல வருஷமாக வந்து நான் ஜென்ரல் தமிழ் தான் படிச்சுட்ருக்கேன். இங்கிலீஷ் பேப்பரை வந்து கொஸ்டின் பேப்பரை கூட நான் வந்து சும்மா கூட பார்த்தது கிடையாது இது வரைக்குமே. ஃபஸ்ட் டைம் ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்குறேன். அந்த கொஸ்டின்ஸை வந்து நான் உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே படிக்காமே எனக்கு வந்து ஒரு 3-4 கொஸ்டின் தான் தெரியல. அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரி டாபிக்ஸில் ஒரு 3-4 கொஸ்டின் தான் தெரியல. மற்ற அவுட் ஆஃப் 60 வந்து என்னால் ஒரு 55 to 56 கொஸ்டின் சாலிடாக போட முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், நான் வந்து தமிழில் 48 கொஸ்டின் போட்டிருக்கேன் படித்து. ஸோ வந்து இப்போ என்னால் படிக்காமே இங்கிலீஷில் வந்து 55-56 கிட்ட போட முடியுது. இப்போ நான் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக 58 வரைக்கும் என்னால் போட முடிஞ்சிருக்கும். 56னே வச்சுக்கோமே, 8 கொஸ்டின் அதிகமாக வருது. இப்போ நான் போட்டது 144, அது கூட இந்த 8 கொஸ்டின் ஆட் பண்ணிங்கன்னா 152. 4 கொஸ்டின்லேயே வந்து எனக்கு வந்து 1000 ரேங்க் பின்னாடி போயிடுச்சு. இப்போ 8 கொஸ்டின்ங்கும்போது ரேங்க் வந்து நல்லா முன்னாடி போயிருக்கும். குரூப் 2 எனக்கு ஏதோ ஒரு போஸ்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும் 152ங்கும்போது. கண்டிப்பாக நான் வந்து நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன்னா 58 வரைக்குமே போட்டிருப்பேன். ஏன்னா இது குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரோஸ் போயம் வந்து ரொம்ப கிடையாது, வெறும் கிராமர் மட்டும்தான். கிராமர் நல்லா தெரிஞ்சால் போதும். இது வந்து ஒரு மெயின் ரீசன். சரி நான் என்ன பண்ணி பார்க்கலாம், இந்த வாட்டி நம்ம குரூப் 2 இங்கிலீஷில் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வரேன். ஸோ வந்து போன குரூப் 2A மெயின்ஸுக்கு அப்புறம் நான் தமிழ் தொடவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வரைக்குமே நான் வந்து ஜிகே மட்டும் தான் படிச்சுட்ருக்கேன். குரூப் 1 நடுவில் குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சு, அதனால் வந்து நான் ஜிகே மட்டும் தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து லாங்குவேஜ் திருப்பி ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். சரி என்ன பண்ணலாம், அதை விட முக்கியமான காரணம் வந்து தமிழை எடுத்து பார்த்தாலே வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. என்ன கேட்பான், எங்கேருந்து கேட்பான்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் வந்து சிலபஸ் அதாவது சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது, எக்ஸாம் பேட்டர்ன். கொஸ்டின் பேப்பர் வந்து பேட்டர்ன் இருக்குல்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க இந்த டைம் தான். தமிழும் இந்த டைம் தான், இங்கிலீஷும் இந்த டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் 4லாம் சேஞ்ச் பண்ணாங்க. குரூப் 4 வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா 85 கொஸ்டின் ப்ளஸ் 15 தமிழ் மாதிரியே தான். 85 வந்து கிராமர், 15 வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் அப்படின்னு சிலபஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நான் அந்த சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது 85 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து இந்த 2 மாதம், அதாவது நான் இங்கிலீஷ் தான் எடுக்க போகிறாங்கன்னு டிசைட் பண்ணிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கிராமரை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ரோஸ் போயம்னா வந்து ஒரு 30 போயம் கிட்டே இருந்துச்சு. அதை கவர் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம தமிழ் படிக்கணும்னா சுத்தமாக டைம் இருக்காது, 2 மாதம் கூட பத்தாது. தமிழ் படிக்கிறதுக்கு குறைஞ்சது 4-5 மாதம் வேணும் டீப்பாக படிக்கணும் அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கிலீஷ் மாறி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அடுத்து மெயின் ரீசன், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கோம். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தூங்கியே பல வருஷம் இருக்குது. இப்போ போன வருஷம் குரூப் 2A மெயின்ஸ்லேருந்து இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிறது, அப்புறம் பஸ்ஸில் போகும்போது வீடியோஸ் எதாவது கேட்டே போகிறது, ஆஃபீஸ் போகும்போது, ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்லேயும் நைட் உட்காந்து படிக்கிறது, நம்ம பர்சனல் எதையுமே பார்க்க முடியாது, இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது போக வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இந்த சாரல் டாக்ஸில் ஒருத்தர் பேசினார், அவர் வந்து போன டைம் கரெக்டாக மாறிட்டார். போன டைம் வந்து மாறியிருக்கணும் நானுமே, அதை வந்து நான் பெருசாக அப்போ எனக்கு ஐடியா இல்லை. இந்த டைம் வந்து நம்ம இதே மாதிரி இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டு
தமிழ் டஃப்பாக கேட்டால் என்ன பண்ணுறது? அப்போ இந்த டைம் நம்ம சேஞ்ச் ஆகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஈஸியாக கேட்குறானோ டஃப்பாக கேட்குறானோ அதை விட முக்கியம் வந்து இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதில் நம்ம தமிழ் எல்லாத்தையுமே படிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ ரிஸ்க்குன்னு எடுத்தால் இப்போ கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்குது, இந்த டைமில் ரிஸ்க் எடுத்தால் தான் முடியும். அதிக வேகன்சிஸ் வரும்போது நமக்கு ரிஸ்க் எடுக்க மனசு வராது. ஏன்னா நம்ம எப்படியாவது தமிழ் படித்து பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி ஒரு 6th to 12th வரைக்கும் படிக்கும்போது லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி வந்து நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழை விட இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்கு தான் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க அந்த சோர்ஸ் புக்ஸு எல்லாமே, இப்போ பாலிட்டி எடுத்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த், ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அந்த மாதிரி சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே அவங்கள பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷில் தான் அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. அதை வந்து டேரெக்டாக இங்கிலீஷில் படிக்கிறவங்க டேரெக்டாக எழுதும்போது அவங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த கீ பாயிண்ட்லேயே அது வந்துடுது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. தமிழ் எழுதுறவங்க வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட்டட் புக்ஸ் வந்து ஒரு புக்கை வந்து பல பேர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, நம்ம படிக்கிறது தான் எக்ஸாக்டாக வார்த்தையை தான் அங்கே அவங்க கொடுக்குற கீழே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ தமிழில் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக மார்க் குறையுது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அப்படியே எழுத்தெல்லாம் பிரிண்ட் பண்ண மாதிரி எழுதுனா வேணால் பாஸ் பண்ணலாம் மேபி. இதெல்லாம் வந்து இந்த ரீசன்ஸ்லாம் வச்சு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி இங்கிலீஷ் மாறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து 6th 7th ரெண்டுலேயுமே டேர்ம் புக்ஸில் வந்து இங்கிலீஷ் இருக்குது. 8th 9th 10th புக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணேன். அந்த புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்ஸை விட ஹாஃப் ரேட் தான். பழைய புக் கடையில் பார்த்திங்கன்னா ஹாஃப் ரேட்ஸில் கிடச்சிது. சரி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே வந்து எனக்கு வந்து ஒரு 45 days தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் எப்படி போச்சு அப்படின்னா, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து என்ன பண்ணேன்னா, இந்த 45 நாள் வந்து நம்ம இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ் மட்டும் படிக்கலாம். ஏன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஜிகே படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் 100 + 25 125. இந்த 125ல் வந்து இங்கிலீஷ் வந்து 95 ஸ்கோர் பண்ணலாம் எப்படியாவது, அட்லீஸ்ட் 90. மேக்ஸில் வந்து 25க்கு 20 ஆர் 25 எடுக்கணும்னு நினச்சேன். 21 22வாவது வரணும். மீதி ஜிகே பொறுத்தளவுக்கு 75ல் ஒரு 50 இப்படியா ஸ்கோர் பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு 150 தாண்டி போயிடுவோம், நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. சரியா? ரெண்டாவது நான் என்ன பண்ணதுன்னா, இந்த வாட்டி நான் டெஸ்ட் பேட்ச் எதுவுமே ஜாயின் பண்ணல. போன குரூப் 2க்கு வந்து நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் ஜாயின் பண்ணியிருந்தேன், குரூப் 2A மெயின்ஸுக்கும் ஜாயின் பண்ணியிருந்தேன். சண்டே டெஸ்ட்டுக்கு போவேன். ஓரளவு டெஸ்ட் பேட்சில் எல்லாமே நல்ல மார்க் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி இப்போ கம்மி டைம் இருக்கனால நம்ம வந்து டெஸ்ட் பேட்சுக்குன்னு போனோன்னா அந்த சண்டே வந்து நம்ம இப்போ காலையில் போயிட்டு வந்தோன்னா அதுவே நமக்கு ஒரு டைம் போன மாதிரி ஆயிரும். அதனால் சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வேண்டாங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அடுத்து நான் வந்து இப்போ வந்து லாங்குவேஜும் மேக்ஸும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ ஜிகே படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ என்ன பண்ணேன்னா, யூடியூப்பில் நான் வந்து ஆஃபீஸ் போகும்போதும் வரும்போதும் ஜஸ்ட்டு ஹெட்ஃபோன்ஸில் வந்து இந்த ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கேட்டு போயிட்டுருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிஎஸ் ரெண்டுமே வந்து நான் யூடியூப் வீடியோஸ் வந்து அப்படியே ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டே போயிட்டுருப்பேன். இவ்வளோ தான். நான் ஜிகேக்கு இந்த வாட்டி புக் எடுத்து படிக்கவே இல்லை, தனியாக படிக்கவே இல்லை. அடுத்து நான் மெயினாக யூஸ் பண்ணிக்கிட்டது வந்து ChatGPT. இப்போ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85 மார்க் இருக்குது. அந்த 85 மார்க்கில் கிராமர் இருக்குது. 15 கொஸ்டின் தான் வந்து ப்ரோஸ் அண்ட் போயம். அது வந்து நம்ம ஒரு டைம் படிப்போம், அந்த லெசனை வந்து யூடியூப்பில் வீடியோவை பார்ப்போம். ஆனால் கிராமர் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிம்பிள் டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லாட்டி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது அப்படின்னா நான் ChatGPT போட்டு அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அதுவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இப்போ நமக்கு ஒரு 10 எக்ஸசைஸ் கொடு அப்படின்னா அது கொடுக்கும். அதை வந்து டிஃபிகல்ட்டி லெவல் ஹார்டாக கொடு அப்படின்னா ஹார்டாக கொடுக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணும்போது அது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும். ஸோ வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணது அந்த 85 மார்க்குக்குமே நான் மெயினாக யூஸ் பண்ணது வந்து ChatGPT. மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 10 days வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் செட் எடுத்து 25 கொஸ்டின்ஸ் அதை வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். அவ்வளோதான். மேக்ஸுக்கு நான் இந்த டைம் ரொம்ப பண்ணல. மேக்ஸுக்கு வந்து நான் அந்த டெய்லி 25 கொஸ்டின் சால்வ் பண்ணுறது வந்து ஒரு 10 days வச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து நான் வந்து இந்த வாட்டி வந்து இப்போ நம்ம போன டைம் குரூப் 2 பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து அந்தளவுக்கு நம்ம ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வேண்டாங்கிறது முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அல்டர்னேட் டேஸில் தான் எழுந்திரிச்சேன். திங்கள்னா அடுத்து புதன், அடுத்து வெள்ளி, அடுத்து சண்டே, இப்படி அல்டர்னேட் டேஸில் காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு படிக்கிறது. ஃபிசிக்கலாக நம்ம உடம்பை ரொம்ப வருத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டாங்கிறது ஸ்டார்டிங்கில் முடிவு பண்ணிட்டேன். ஹெல்த்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும்.
எக்ஸாம் வந்து வந்தால் வருது, வராட்டி போகுது, கிட்டத்தட்ட அந்த மென்டாலிட்டி தான். அப்படி தான் எழுதினேன். நம்ம வந்து புதுசாக டைமை க்ரியேட் பண்ணி படிக்க வேண்டாம். இருக்கிற டைமில் எப்படி யூஸ்ஃபுல்லாக படிக்கிறது. நம்ம இப்போ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் 4 மணிலேருந்து ஆஃபீஸ் கிளம்புற வரைக்கும் உள்ள டைமை க்ரியேட் பண்ணி அதில் ஃபுல்லாக படிச்சுட்டு பஸ்ஸில் போகும்போதும் படிச்சுட்டு சாயங்காலமும் படிச்சுட்டு அப்படி நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, இருக்கிற டைமில் படிப்போம் போதும் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துட்டேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. செப்டம்பர் 28 தானே அன்றைக்கி தான் எக்ஸாம் போய் எழுதினேன். ஸோ உள்ளே போயிட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்த்ததுமே, அதாவது நம்ம ஒரு பக்கம் போனால் அவன் ஒரு பக்கம் போவான்ல, எடுத்து பார்த்தேன். 9:15 கொஸ்டின் கொடுத்தாங்க. எடுத்து திருப்பும்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா படிச்சிட்டான்னு தெரிஞ்சுது. அதாவது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து எனக்கு அதுதான். இங்கிலீஷில் வந்து ஏன்னா நிறையா வந்து காம்ப்ரஹென்ஷன் நிறையா கேட்டிருந்தான். அதாவது நம்ம ரொம்ப ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி. கொஸ்டின் டஃப்பாக ஈஸியாங்கிறது ரெண்டாவது. நம்ம வந்து கொஸ்டின்ஸை வந்து இப்போ நமக்கு ஜிஎஸ்சில் வர்ற மாதிரி கூற்று காரணம் இந்த மாதிரி இருந்தாலே நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல. அந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷனாக கொடுத்து கீழே கொஸ்டின்ஸ் அப்படி இங்கிலீஷில் டோட்டலாக மாறிட்டாங்க. அதை நான் ஒரு டைம் அப்படி கிளான்ஸ் விடும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம பெருசாக இருக்குதுன்னு நினைக்கும் போதே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிரும். ஆனால் நம்ம வந்து கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்திருக்கும். ஆனால் சரி நம்ம ரொம்ப இதாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரெஸ்ஸாக வேண்டாம்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அட்டன் பண்ணேன். இங்கிலீஷ் ஓரளவுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ், அப்புறம் மேக்ஸுக்கு போயிடுவேன். ஒரு 5-6 மேக்ஸ் போட்டு திருப்பி ஏதோ ஒரு டஃப்பான மேக்ஸ் வந்துச்சுன்னா டக்குனு இங்கிலீஷ்க்கு வந்துடுறது. அப்படி ஸ்விட்ச் பண்ணி போயிட்டு வந்துட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு டைம் எடுக்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓரளவு போட்டுட்டு ஒரு 1 ஹவர் முடிஞ்சக்கப்புறம் நான் வந்து அப்படி அடுத்த 1 ஹவர் என்ன பண்ணேன்னா, இங்கிலீஷை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து நான் வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சது மட்டும் போட்டேன். மேக்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தேன். அடுத்த 1 ஹவர் என்ன பண்ணேன்னா, மேக்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படின்னு மீதி தெரிஞ்சதெல்லாம் போட்டுட்டு இங்கிலீஷை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கடைசி 1 ஹவர் இருக்குது. ஜிகே பார்க்கணும். 75 கொஸ்டின் இருக்குது. ஜிகே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ஸு, அப்புறம் வந்து கால வரிசைப்படுத்து, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டேன். அப்புறம் கூட்டுக்காரணம் கொஸ்டின் போட்டேன். அப்புறம் ஓரளவு போட்டேன். ஜிஎஸ் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக தெரியல இந்த டைமு. ஆனால் மேக்ஸ் வந்து டைம் சுத்தமாக பத்தலை, ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஓரளவு போட்டேன். கடைசி ஒரு நிமிஷம் இருக்கும்போது வரைக்குமே மேக்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு 4 கொஸ்டினாவது நான் வந்து சும்மா பிளைண்டாக ஷேட் பண்ணிட்டு வந்தேன் மேக்ஸில். ஆனால் என்ன ஆன்சர் ஷேட் பண்ணுங்கிறத மார்க் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க டைம் இல்லை. ஸோ வந்தேன், கீ பார்த்தேன், ப்ரைவேட் கீ வந்து பார்த்தேன். ப்ரைவேட் கீ வந்து நான் பார்க்க வேண்டாம் தான் வச்சுருந்தேன். நான் எப்போவுமே ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகும்னு சொல்லிட்டு, சரி நமக்கு இப்போ மெயின்ஸுக்கு படிக்கிறதா இல்லையான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தப்ப எனக்கு வந்து ஒரு 149 அதான் வந்துச்சு. 149. ஆனால் 150க்கு மேலே இருந்தால் சேஃபுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 10 நாள் கழித்து டிஎன்பிசியோட அஃபிஷியல் கீ வந்துச்சு. ப்ரைவேட் கீ பொறுத்தளவுக்கு நான் அவங்க டவுட்டில் வச்சுருந்தது எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. அவங்க தப்புன்னு சொல்லிட்டாங்க, நானும் தப்புன்னே எடுத்துக்கிட்டேன். டவுட்லலாம் நான் வைக்கலை. டவுட்டில் இருக்கிற மார்க்கையும் நான் தப்புன்னே வச்சுக்கிட்டேன். அப்படி தான் 149 வந்துச்சு. டிஎன்பிசி கீ வந்தப்போ நான் பார்த்தப்போ எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து 82 அவுட் ஆஃப் 100. மேத்ஸ் பார்த்திங்கன்னா 17 அவுட் ஆஃப் 25. ஜிஎஸ் பார்த்திங்கன்னா 54 அவுட் ஆஃப் 75. ஸோ இங்கிலீஷ் 82, மேக்ஸ் 17, ஜிஎஸ் 54, டோட்டல் வந்து 153 இப்போ வந்திருக்கு. இதில் இங்கிலீஷில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து ப்ரைவேட் கேஸ் எல்லாமே நான் போட்டிருந்த ஆன்சர் தான் கரெக்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் இப்போ சேர்க்கலை. ஜிஎஸ்சில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கொஸ்டினே ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டில் இருக்குது. இது பாசிபிளாக நமக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் இப்போ சேர்க்கலை. ஆனால் சேர்க்காமல் வந்து 153 வந்திருக்கு இப்போதைக்கு. இந்த மார்க் வந்து ரொம்ப ஒஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு இருந்த ஷார்ட் பீரியடில் இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணி போடும்போது இது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான மார்க் தான். இந்த மார்க் வந்து மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் போட்டிருக்கலாம். இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இங்கிலீஷ் எழுதுறேன். இன்னுமே கொஞ்சம் படிச்சிருக்கணும். ப்ரோஸ் போயம் சொல்கிறேன். இன்னுமே கொஞ்சம் படிச்சிருந்தா ஒரு 87 வரைக்குமே போட்டிருக்கலாம். 87, 90 கிட்ட வரைக்கும் போட்டிருக்கலாம். கிராமர் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஆனால் லிமிட்டடாக இந்த 45 டேஸில் இவ்வளோ படித்து 82 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜிஎஸ்சில் வந்து நான் குரூப் 1 ஃபிலிம்ஸ்க்கு படித்தது எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. தமிழ் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து ப்ரைவேட் கேஸில் நிறையா வந்துச்சு. ஆனால் 150 அபோவ் வந்தவங்க கூட அஃபிஷியல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் கம்மியாகிடுச்சு, 70s போயிடுச்சு.
தமிழில் வந்து 80+ சொன்னவங்க வந்து 80 தான் வருது, 78 தான் வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பெருசாக சேஞ்ச் ஆகலை. எனக்கு இந்த மார்க்கு போதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து என்னோடய சஜஷன், யாரெலாம் வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருப்பீங்கள்ல, சில பேர் ஐடியாவில் இருப்பீங்க. குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஐடியாவில் இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை, ஜென்ரல் தமிழ் மட்டும்தான். நீங்கள் தமிழ் தான் படித்து ஆகணும். அது நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தால் தான் குரூப் 2க்கும் நமக்கு யூஸ் ஆகும். ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறவங்க பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் டைம்ஸில் நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்லாம் முன்னாடி இருந்திருக்கும், இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது கிராமர் பார்ட்டில் நீங்கள் காம்ப்ரஹென்ஷன், கிராமர் இதிலலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தீங்க, வெக்காபுலரி உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குது, ஓரளவு நான் ஸ்ட்ராங்கு தான், ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் நான் தமிழ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இங்கிலீஷ்க்கு மாறிடலாம். குரூப் 1, குரூப் 2 ஆஸ்பிரண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு, அதாவது குரூப் 4 படிக்காமல் வெறும் நான் குரூப் 1 மட்டும் தான் படிக்கிறேன், குரூப் 2 மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மாறிடலாம். அடுத்து ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க, நம்ம வந்து ஒர்க் போயிட்டே படிக்கும்போது நமக்கு வந்து பகலில் டைமுங்கிறது கிடையாது. சுத்தமாக காலையில் எழுந்திரிச்சு தான் படிக்க வேண்டியது இருக்கும். ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒர்க் இருக்கும், அதை பார்க்குறதா படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ வந்து ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க நீங்கள் வந்து இப்போருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட இங்கிலீஷ் வந்து கவர் பண்ணிடலாம். அடுத்த வருஷம் நீங்கள் குரூப் 2 மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா சொல்கிறேன். அடுத்த வருஷம் நீங்கள் குரூப் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போருந்து நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்டர். பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ அடுத்த வருஷம் குரூப் 2க்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருந்து ஒரு 1 மந்த்து நீங்கள் அந்த இங்கிலீஷோட பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள், புக்ஸ் எடுத்து படித்து பாருங்கள். இப்போ நான் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாறினோடனே இங்கிலீஷ் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா தமிழில் வந்து நம்ம படித்ததே திருப்பி படிக்கும்போது நமக்கு ஒரு டயர்ட் ஆகுது, மைண்டு டயர்ட் ஆகுது. ஆனால் இங்கிலீஷ் வந்து இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த போயம்ஸ் எல்லாமே, போயம்ஸ் மெயினாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்களுமே இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் சும்மா படித்து பார்த்துட்டு அந்த பிஒய்க்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், தமிழ் ஓகேவா, இங்கிலீஷ் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. இல்லை நமக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் தமிழுக்கே போயிடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் இனிமேல் வந்து லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுத்து படிக்கலாம்னு வச்சுருக்கேன் அடுத்த வருஷம் குரூப் 2க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு ஒரு கிளியரான ஐடியா கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.